ஹை வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சைட்டில் வந்து மேலே சுருக்கி போடுற சுருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். இந்த மாதிரி துண்டு துண்டாக பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த கப்பிங்களை வந்து துண்டு துண்டாக உடச்சிட்டு ஒரு ஆஃப் மட்டும் தான் அங்கே போடலான்னு இருக்கோம். இப்போது இன்னொரு ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் ஏற்றுறதுனால போடல. இந்த மாதிரி உடச்சிட்டு அதை சுண்ணாம்போட பெரட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ 2 நாளைக்கு வந்து இதில் தண்ணி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு எப்படி ஆகிருக்குன்ட்டு. இன்னொரு வீடியோவில் நம்ம அந்த சைடு வந்து கலக்கிறப்ப உங்களுக்கு அதை வந்து தனியாகவே வீடியோ பண்ணுறேன். இது மாதிரி ஃபுல்லாக வார்த்தி மாதிரி கட்டி டெய்லி இப்போ ஒரு 2-3 டேஸ் வந்து தண்ணி விட்டுருக்கு. இதில் பார்த்தாவே தெரியும் சுண்ணாம்பெல்லாம் வந்துட்டு நல்லா ஊறி திக் ஆகிருக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 2 நாள் விட்டாச்சு. அடுத்து வந்து சுண்ணாம்பு கப்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் கடுக்கா பவுட்ரு கொட்டையாக இல்லாமல் பவுட்ராகவே இருக்குது. அதை வந்து இப்போ தண்ணியில் ஊற போட போகிறோம். இது என்ன போடுறோண்ணே? வெல்லமா சாப்பிட்றதம்மா? ஏன் வெல்லம் இதுக்காக நம்ம கடையில் போய் கேட்டிங்கன்னாவே தருவாங்க. எல்லாம் ஒரே ப்ரைஸாக தான் இருக்குது நம்ம திருச்சியில். இதான் ஒதுங்கி கேட்குறோமா? ஓ, இதுக்கு தான் ஒதுங்க சொன்னீங்களா? ட்ரம் வந்துருக்கு நம்ம. நம்ம இப்போதைக்கு அதுக்கு சரிண்ணா ஓகே. இல்லை கடுக்கா பவுட்ரு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவீங்க. சரி விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாண்டு எடுத்துட்டு வாங்க. இப்போ எவ்வளோ நான் போடுறது அதில்? ஓகேங்க. ஒரு 25 கிலோ வாங்கிட்டு வந்தோம். கடுக்கா பவுட்ராகவே கிடைக்குது. வெள்ளத்தை வந்து இது மாதிரி ட்ரம் என்ன கொஞ்சம் பக்கமாக வச்சுக்கலாம்ல? ஏன்னா ட்ரம் என்ன கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம்ல? பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு வரணும். இது ஒரு வெல்லம் ஒரு பாண்டுன்னா கடுக்கா பவுட்ரு ஒரு பாண்டு, அப்படியே ஆல்டர்னேட்டாக போடணும் மாற்றி. இப்போ இன்றைக்கி போடுறோம். இன்னும் இது நல்லா அது மாதிரி தண்ணி விட்டு 1 நாள் 2 நாள் ஆகிறப்ப நல்லா அது ரெண்டும் அது என்ன சொல்கிறது நொதிச்சு நுர மாதிரி பொங்கும். அதுக்கப்புறம் அதை இந்த வெதரிங் கோஸில் இந்த சுருக்கியில் ஊற்றி அடிக்கணும் அப்படியே. இது கடுக்கா பவுட்ருங்க. இதுதான் அதேதான் அம்சம் உப்பு வச்சுக்க. இன்னும் தெரியல, புகையாக பறக்குது. நல்லா விட்டதுக்கப்புறம் தண்ணி விடுறோம். பழகல்ல குச்சி. அதே சென்ட்ரிங் நல்லா கலக்கி விடு. அப்படி கலக்கி